அலகாபாத் உயர்நீதிமன்ற அமர்வின் அற்புத தீர்ப்புக்கு பிறகு அயோத்தி மண்ணில் காலடி எடுத்து வைத்தது மனித உரிமை ஆர்வலர்கள் குழு ஒன்று. அது தொடர்பாக இடைக்கால அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு மனித உரிமைக்கான மக்கள் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ஆ. மார்க்ஸ், புதுச்சேரி மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் கோ. சுகுமாரன் ஆகியோர் அக்டோபர் 27, 28, 30, 31 ஆகிய நாட்களில் லக்னோ, ஃபைசாபாத், அயோத்தி ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்ற பாபரி மஸ்ஜித், ராம ஜென்மபூமி பிரச்சினையில் மூத்த மனுதாரரான முகமது ஹாசிம் அன்சாரி, ராம ஜென்ம பூமி நியாஸின் தலைவர்களில் ஒருவரும் அயோத்தி முன்னாள் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினருமான ராம்விலாஸ் வேதாந்தி, நிர்மோகி அகாராவின் மகன் பாஸ்கரதாஸ், விஸ்வ இந்து பரிஷத் அயோத்தி தலைமையகத்தில் உள்ள காரசேவகபுரம் அலுவலகத்தின் பொறுப்பாளர் மகேந்திர உபாத்யாயா, பிரச்சினைக்குரிய பகுதியில் இருக்கும் நிலையை மேற்பார்வையிடுவதற்கென உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் ஹாலிக் அகமது, அயோத்தியில் உள்ள சரயகுஞ்ச் ராம் ஜானகி மந்திரின் மகந்தும் அயோத்தியின் பன்மை கலாச்சாரத்திற்கான அமைப்பு பொறுப்பாளருமான யுகல் கிஷோர் சரண் சாஸ்திரி, ஃபைசாபாத் நகர பத்திரிகையாளர்களான கே. பாண்டே, பன்பீர் சிங், சுமன் குப்தா பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்தில் கோயில் இருந்ததா என கண்டறிய அகழ்வாய்வு செய்வதற்காக உயர்நீதிமன்றம் ஆணையிட்ட போது அதை மேற்பார்வையிடுவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் ஒருவரான பேராசிரியர் முனைவர் அசோக் கே. மிஸ்ரா, உத்தரப்பிரதேச மாநில தலைமையக செயலாளர் அருண்குமார், அகில இந்திய முற்போக்கு மகளிர் கழக தேசிய துணைத் தலைவரும் தெஹ்ரியே மிஸ்வான் என்ற அமைப்பின் பொறுப்பாளருமான தாஹிரா ஹாசன் மற்றும் பல இளைஞர்கள், பொதுமக்கள் ஆகியோரை சந்தித்து விரிவாக ஆய்வு செய்து தங்களது இடைக்கால அறிக்கையினை சமர்ப்பித்துள்ளனர். அதில் முக்கிய சாராம்சமாக, நீதிமன்ற தீர்ப்பு தமக்கு எதிராக வந்தால் இந்த நாட்டையே சமய வன்முறையால் அழித்து விடுவோம் என வெளிப்படையாக பேசுகிற சக்திகள் யாராக இருந்தாலும் அவர்களை தனிமைப்படுத்த ஜனநாயகத்திலும் மத சார்பின்மையிலும் நம்பிக்கை உள்ள அரசியல் கட்சிகளும் அறிவுஜீவிகளும் சமூக ஆர்வலர்களும் முன்வர வேண்டும். இந்திய அளவில் முக்கியமான அறிவுஜீவிகள், மனித உரிமை ஆர்வலர்கள், வரலாற்று அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் முதலான பேச்சுவார்த்தை குழு ஒன்றை அரசு உருவாக்கி சகல தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்த அரசு முன்கை எடுக்க வேண்டும். பேச வர மறுப்பவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். சட்டப்படியும் நிலவும் மரபுகளின்படியும் 400 ஆண்டு காலமாக தொழுகை நடத்தப்பட்ட மசூதியின் உள்புறம், வெளிப்பிரகாரங்கள் உள்ளிட்ட எல்லா நிலத்தையும் முஸ்லிம்களுக்கே வழங்குவதுதான் சரியானது. எனினும் நிலவுகிற சூழல்கள் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது மஸ்ஜித் இருந்த இடத்தில் மீண்டும் மஸ்ஜிதையே நிறுவுவது, ஏற்கனவே ராம் சபூத்ரா உள்ளிட்ட பகுதிகளில் ராமர் கோயில் ஒன்றை நிறுவுவது, அரசு கையகப்படுத்தியுள்ள மிகுதியான இடங்களில் சமூக பன்மைத்துவத்தை ஏற்கும் அருங்காட்சியகம், நூலகம், மருத்துவமனை, சிறுவர் பூங்கா உள்ளிட்டவற்றை உருவாக்குவது என்பதே சரியாக இருக்கும் என நாங்கள் கருதுகிறோம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இப்படியான ஒரு முடிவு ஏற்கனவே சன்னி வக்பு வாரிய தரப்பிலேயே கூறப்பட்டுள்ளது என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பச்சை ஏமாற்றாலும் வன்முறையாலும் மசூதியை இடித்து வைக்கப்பட்ட ராமர் சிலைகளையும் தற்காலிக கோயிலையும் ஒரு புனித தலமாக இன்று மாற்றப்பட்டுள்ளதும் இதற்கு அரசே துணை போகியுள்ளதும் வருத்தமளிக்கிறது. மகாத்மா காந்தி போன்ற உண்மையான ராம பக்தர்கள் இன்று இருந்திருந்தால் இந்த நிலையை கண்டித்திருப்பார்கள். முன்னாள் மத்திய உள்துறை செயலாளர் மாதவ் கோட்பால் மேற்கூறிய இதே காரணங்களை சொல்லி ராம் லல்லாவை வணங்க மறுத்து சென்றது குறிப்பிடத்தக்கது. இதை அரசியலுக்கு அப்பாற்பட்ட இந்து மத தலைவர்கள் கண்டிக்க வேண்டும். நீதிமன்றத்திடம் பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு அரசியல் கட்சிகள் ஒதுங்கிக் கொள்ளாமல் வகுப்பு வெறியர்களுக்கு எதிராக மக்களை திரட்டுகிற பணியில் அவை ஈடுபட வேண்டுமென குறிப்பாக மத சார்பற்ற, ஜனநாயக, இடதுசாரி மற்றும் அடித்தள சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளுக்கு இது வேண்டுகோள் விடுக்கிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மார்க்ஸ் அவர் கோ. சுகுமாரன், நான் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளுக்கான மக்கள் கழகம், அந்த அமைப்பினுடைய ஆர்கனைசர். அவர் மக்கள் உரிமை கூட்டமைப்பு புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கார். நாங்கள் 2 பேரும் கடந்த ஒரு வாரம் லக்னோ, ஃபைசாபாத், அயோத்தி, அந்த கரசேவகபுரம், அந்த மாதிரி ரிலேட்டட் பிளேசஸ், பாபர் மசூதி, ராமர் ஜென்மபூமி பிரச்சனை உள்ள அந்த பகுதி எல்லாத்தையும் நேரடியாக சென்று விசிட் பண்ணி பலரையும் சந்திச்சுட்டு வந்தோம். எல்லா தரப்பினரையும் சந்தித்தோம். அதாவது முஸ்லீம் தரப்பினர், இந்து தரப்பினர், நடுநிலையானவர்கள், பத்திரிகையாளர்கள், இருதரப்பு வழக்கறிஞர்கள், இப்படி பலரையும் சந்தித்து நாங்கள் பேசினோம். குறிப்பாக இந்த அலகாபாத் ஹைகோர்ட் வெர்டிக்டுக்கு பிறகு அங்கே உள்ள அந்த லிட்டிகன்ஸனுடைய மனநிலை எவ்வாறு இருக்குது,
காமன் மேனுடைய மனநிலை எவ்வாறு இருக்குது, இதில் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வந்து சாத்தியம், இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த விசிட்டை மேற்கொண்டோம். இந்த பாபர் மசூதி இடித்தது, அந்த இடித்தவர்களுக்கு என்ன தண்டனை, அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் போகல. அந்த டைட்டில் சூட், இந்த சூட் தொடர்பாக நடக்கக்கூடிய இந்த வழக்கில் இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு, அந்த தீர்ப்பை ஒட்டி இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான விமர்சனங்கள், குறிப்பாக வந்து சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படாமல் வேறு நம்பிக்கைகள் போன்ற பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருப்பதனால வந்திருக்கக்கூடிய பிரச்சனை. அது மாத்திரமல்லாமல் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட்டர் வந்து நீதிபதிகள் வந்து அதிக முக்கியத்துவம் அதற்கு கொடுத்தது. இந்த ரிப்போர்ட் வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸோடு இருக்கிறது வந்து நிறைய வரலாற்று ஆசிரியர்களால் விமர்சிக்கப்பட்டிருப்பது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அங்கே என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்குங்கிறத நாங்கள் பார்க்க போனோம். குறிப்பாக நாங்கள் வந்து அந்த ராம ஜென்மபூமி நியாஸ், அந்த ட்ரஸ்ட், அந்த கோயில் கட்டுவதற்கான அந்த ட்ரஸ்ட்டு, அதனுடைய முக்கிய ட்ரஸ்டி ராம்விலாஸ் வேதாந்தி, பிறகு வந்து இந்த 1/3 நிலம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்மோக்கி அக்காராவினுடைய அந்த மகந்த் பாஸ்கர் தாஸ், பிறகு வந்து விஸ்வ இந்து பரிஷத், மற்ற இதில் வந்து முக்கிய தலைவர்கள் வந்து எங்களால் பார்க்க முடியல, அவங்க வந்து வெளியூரில் இருந்தாங்க. பட் அங்கே உள்ள லோக்கல் லீடர்ஸ் சில பேரை நாங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசினோம். அதேபோல் முஸ்லீம் தரப்பில் வந்து இந்த ஓல்டஸ்ட் லிட்டிகண்ட் ஹஷீம் அன்சாரி, அப்புறம் வந்து இந்த சுன்னி வக்ஃப் போர்டினுடைய அட்வொகேட் சஃப்ரியா ஜிலானி, மற்றபடி வந்து ஒரு தாகிரா ஹசன்னு சொல்லி ஒரு இண்டிபெண்ட் வந்து ஒரு முஸ்லீம் பெண்கள் மத்தியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண், இந்த மாதிரி நிறைய பேரை நாங்கள் சந்தித்தோம். குறிப்பாக மதச்சார்பற்ற ஜனநாயக, இடதுசாரி மற்றும் அடித்தள சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளுக்கு இப்பொது வேண்டுகோளை நாங்கள் விடுக்கிறோம்.